ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம வாய்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. அந்த அவசரமாக சமையலை பண்ணிவிட்டு வேக வேகமாக ஓடிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ஸ் கொடுக்க முடியல, வீடியோ அப்லோட் பண்ண முடியல, நிறைய விஷயங்கள் நமக்கு இதாக தான் இருக்குது. சரி, ரொம்ப நாள் கழித்து நம்ம இப்படி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தாங்க எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அவிச்சிட்டு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இந்த இட்லி சட்னி நம்ம இட்லி வைக்கும்போது தண்ணி கொதித்து கருத்து போகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தங்க புளி போடுங்க அப்படின்னாங்க, ஒருத்தங்க லெமன் போடுங்க அப்படின்னாங்க. நான் புளி 2-3 டைம் போட்டேங்க. ஆனால் அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. ஆனால் இந்த லெமன் போடும்போது சட்டி கருக்காமல் தான் இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம எவ்வளவோ விதவிதமாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுவோங்க. நம்ம பிடிச்ச ஐட்டம் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணது இருக்கும், எவ்வளவோ இருந்தாலும் இந்த சுட சுட இட்லியை வச்சு இந்த தேங்காய் சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்குங்க. அதாவது மன நிறைவாக இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதை இருக்கும். அப்புறம் நம்ம வேலைக்கு போகிறனால இப்போ ஃப்ரீயாக உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட முடியாதுங்க. அந்த நிலமை தான் நமக்கு.